ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும். ஒரு போராடி தான் அந்த வெற்றி அடைய முடியும். ஆனா ஐஏஎஸ் ஆன பிறகும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மைங்களா சார்? உங்க லைஃப்லயும் அப்படிதான் நடந்திருக்குங்களா? இல்ல, அது ரொம்ப உண்மை. அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஐஏஎஸ் மட்டும் இல்லை, எந்த பதவிக்கு போனாலும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த சினிமாலாம் பார்க்குறீங்கல்ல, சினிமாவில் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்ட ஆஃபீஸர்ஸு, கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவர் அச்சீவ் பண்ணி ஒரு பதவிக்கு போயிடுவார். அதோட வந்துட்டு அந்த படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கிறது யாருமே இது வரைக்கும் பேசலை. அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், ஒரு ஒரு ஆஃபீஸரோட முக்கியமான சாப்டர். எஸ்பெஷலி வந்து நீங்கள் யாருக்கும் வந்துட்டு தலை வணங்காம நீங்கள் வந்து அஸ்பர் த ரூல்ஸ் ஒர்க் பண்ணீங்க. ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு அஸ்பர் த ரூல்ஸ், நீங்கள் வந்து ரூல் படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இதை வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்னா, அப்போ முதல்ல வந்து நீங்கள் யாருன்னு தேடுவாங்க. முதல்ல உங்கள் கம்யூனிட்டி தேடுவாங்க. உங்கள் கம்யூனிட்டி தேடினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே அப்போ இவன் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயம் சொல்லி பார்ப்பாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகணும், அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போனால் தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிம்பாங்க. இப்போ என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்னா, வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் அப்படின்னா வந்து அப்போ சட்டத்தில் வந்துட்டு நீ வந்து நிறைய ஆக்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஆக்ட் படி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அப்போ வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது அப்படின்னா, அந்த ரூலை வந்துட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற என்ன அதை அந்த ரூலை வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், அதுதான் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுன்னு இவங்க சொல்கிறது. ஸோ அதை பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பிராண்ட் பண்ணுவாங்க. பிராண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் வந்து ஹை ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் ஆயிருந்தா கூட வந்துட்டு உங்கள் கம்யூனிட்டி வச்சு உங்களை இழிவுபடுத்துவாங்க.